இந்த தாய் வாழையா நம்ம இப்போ நினைக்கணும். வாழை பராபர எங்கும் நிறைஞ்சிருக்கிறவ, எல்லாருக்கும் உடல்ல இருக்கிறவங்க. அந்த வாழை வெளிப்பட்டாதான் அவங்க சித்த நிலைக்கு எட்ட முடியும். வாழை பூஜைங்கிறது சித்தர்களுடைய முக்கியமான வழிபாடு. இவங்க இந்த வழிபாடு பண்ண பண்ண சித்தர்களுக்கு சந்தோஷம். சித்தர்களுடைய தாயார் சித்தர்களுடைய தாயார் யாரு? அதான் சொல்றாரு பாருங்க. சித்தர்கள் போற்றிய வாழை பெண்ணாம் அந்த சக்தியின் மேற்கும்மி பாட்டுரைக்க தத்தமித்துவமென ஆடும் சரஸ்வதி பத்தினி பொற்பதம் காப்பாமே. எங்கும் நிறைந்தவள் வான பெண்ணாமாடின் தங்கை என் மேற்கும்மி பாடுதற்கு கங்கை அணி சிவ சம்புவாம் சத்குரு பங்கைய பொற்பதம் காப்பாமே. ஞான பெண்ணாமருள் சோதி பெண்ணாமாதி வாழை பெண்ணிற்கும்மி பாடுதற்கு மானை பெண்ணாக்கிய வள்ளிக்கு செய்திடும் மால்முருகேசனின் காப்பாமே. ஆண்டி பெண்ணாம் ராச பாண்டி பெண்ணாம் வாழை அம்பிகை மேற்கும்மி பாடுதற்கு காண்டி வன்பணி பூண்டவன் வைகுந்த மாண்டவன் பொற்பதம் காப்பாமே. அந்தரி சுந்தரி வாழை பெண்ணாம் அந்த அம்பிகை மேற்கும்மி பாடுதற்கு செந்தையில் முந்தியல் விந்தையாய் வந்திடும் நந்தீசர் பொற்பதம் காப்பாமே. தில்லையில் முல்லையும் வெள்ளையுள்ளாடிய வல்லவள் வாழை பெண் மீதினிலே சல்லாப கும்மி தமிழ் பாட வரும் தொல்லை வினைகள் யாவும் போகும். தில்லையிலே முல்லை வெள்ளையுள்ளாடிய வல்லவள் வாழை பெண் மீதினிலே சல்லாப கும்மி தமிழ் பாட வரும் தொல்லை வினை போகும் வாழை பெண்ணே. மாதா பீதா கூட இல்லாமலே வேலும் மண்ணும் விண்ணும் உண்டு பண்ணவென்று பேதை பெண்ணா முதல் வாழை பெண்ணாளண்டு புகுந்தழிந்த புவியடக்கம் வேதமும் பூதமும் உண்டானதும் சாஸ்திரமானதும் நாதமும் கீதமும் உண்டானதும் விடி நான் சொல்ல கேளடி வாழை பெண்ணே. முந்த சேகங்கள் உண்டானதும் முதல் தெய்வம் தேவர் உண்டானதும் விந்தையாய் வாழை உண்டானதும் ஞான விளக்கம் வாரடி ஞானை பெண்ணே. அரிக்கு முந்தின அவ்வெழுத்தாம் பின்னும் அரிக்குள் நின்றது அஞ்செழுத்தாம் தரிக்கும் முந்தன தஞ்செழுத்தாம் வாசி பறிக்குண்டது அஞ்செழுத்தாம் ஆதி இளைந்து எழுத்தாளால் வாழைப்பெண் ஐந்தெழுத்தும் என்ற பேரானால் சாதியில் ஊமை எழுத்தானால் தானல்ல ஞான வகையினில் தானானால் ஊமை எழுத்தே ஊடலுமாச்சி மற்ற ஓமென்றெழுத்தை ஓயுருமாச்சி ஆமந்தெழுத்தை பறிந்து கொண்டு விளையாடி அடி கும்மி அடிங்கடி செகம் படைத்தது அஞ்செழுத்தாம் பின்னும் சிவன் படைத்ததும் அஞ்செழுத்தாம் யுக முடித்ததும் அஞ்செழுத்தாம் பின்னும் உற்பணமாததும் அஞ்செழுத்தாம் சத்திரம் பார்த்தாலும் தானும் என்ன வேதை தானும் பார்த்தாலும் தானும் என்ன சுத்திரம் பார்த்தாலோ ஆள வேணும் மஞ்ச சொல்லை அறியவ காண வேணும் காணாது கிட்டாது எட்டாது அஞ்சில் காரியமில்லை என்று நினைத்தால் காணாது காணலாம் அஞ்செழுத்தால் அதில் காரியமுண்டு தியானம் செய்தால் காணாது கிட்டாது எட்டாது அஞ்சிலே காரியமில்லை என்றே நினைத்தால் காணாது துங்காடும் காணாடும் அஞ்செழுத்தில் காரியமுண்டு தியானம் செய்தால் ஆயனுமைந்தும் எழுத்துக்குள்ளே அரி ஆயனுமைந்து எழுத்துக்குள்ளே வாயனுமைந்து எழுத்துக்குள்ளே இந்த வாழை உமைந்து எழுத்துக்குள்ளே அஞ்செழுத்தானதும் எட்டெழுத்தானும் 51 அட்சரம் தானாச்சி நெஞ்செழுத்தாலே நினையமலந்த நிசம் தெரியுமோ வாழை பெண்ணே. ஏக்கு தேய்க்கும் அஞ்செழுத்து வகை எட்டி பிடித்து கொள் இந்த எழுத்தை நோக்கிக் கொள்வாய் வாசி மேலாக வாசி நிலையை பாரடி வாழை பெண்ணே. சிதம்பர சக்கரம் தானறிவார் இந்த சீமையில் உள்ள பெரியோர்கள் சிதம்பர சக்கரம் என்றாளதற்குள் தெய்வத்தை எல்லோக அறிய வேணும் மனதுருத்தியும் இல்லாவிடில் வழி மாறுதல் சொல்லி என்ன செய்வாள் மனதுறுதியும் வைக்க வேணும் பின்னும் வாழை கிருபை உண்டாக வேணும் மனதுறுதியும் வைக்க வேணும் பின்னும் வாழை கிருபை உண்டாக வேணும். இனி வெளியினில் சொல்லாதே எழில் தீ மட்டும் இந்த வரி விழிக்கே இனி வெளியினில் சொல்லாதே எழில் தீ மட்டும் இந்த வரி விழிக்கே கனிமொழிச்சியே வாருங்கடி கொஞ்சம் கருவை சொல்லுவேன் கேளுங்கடி ஊத்தை சடலம் என்றெண்ணாதே இது உப்பிட்ட பாண்டம் என்றெண்ணாதே ஊத்தை சடலம் என்றெண்ணாதே இதை உப்பிட்ட பாண்டம் என்றெண்ணாதே பார்த்த பேருக்கு ஊத்தை இல்லை இதை பார்த்து கோவிந்தன் உடலுக்குள்ளே ஊத்தை சடலம் எண்ணாதே இதை உப்பிட்ட பாண்டம் எண்ணாதே
பார்த்த பேருக்கு ஊத்தை இல்லை, இதை பார்த்து கோவுந்த உடலுக்குள்ளே. உச்சிக்கு நேரே உன் நாவுக்கு மேல் நீதம் வைத்த விளக்கும் எரியுதடி. உச்சிக்கு நேரே உன் நாவுக்கு மேல் நீதம் வைத்த விளக்கும் எரியுதடி. அச்சுள் விளக்கு வாழையடி அவை அமலறியுது வாழை பெண்ணே. அச்சு விளக்கு வாழையடி அவை அமியறிது வாழை பெண்ணே. எரியுது அரு வீட்டிலே அது வெண்ணெய் இல்லை அமிர்தம் தண்ணி இல்லை. எரியுது அரு வீட்டிலே அது வெண்ணெய் இல்லை அமிர்தம் தண்ணி இல்லை. தெரியுது போக வழியும் இல்லை, பாதை சிக்குது சிக்குது வாழை பெண்ணே. சிலம்பொலி என்ன கேட்டுமடி மெத்த சிக்குள்ள பாதை தொடுக்கமடி. வடம்பூரி சங்கமோது மடி மேல் வாசியை பாரடி ஞான பெண்ணே. வாசி பழக்கங்கள் அறிய வேணும், முற்று மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொண்டு யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி வாழை பெண்ணே. முச்சுடரான விளக்குள்ளே மூல மண்டல வாசி வழக்கத்திலே. எச்சுடராகி எச்சுடர் வாழை இவள் வேறிடவில்லை வானப்பெண்ணே. சூடாமல் வாழை இருக்கிறதும் பரிசுத்த சிவனுக்குள்ளானதினால். சூடாமல் வாழை இருக்கிறதும் பரிசுத்த சிவனுக்குள்ளானதினால். வீடாமல் வாசி பழக்கத்தை பாரும் நாம் மேல் வீடு காணலாம் வாழை பெண்ணே. சூடாமல் வாழை இருக்கிறதும் பரிசுத்த சிவனுக்குள்ளானதினால். வீடாமல் வாசி பழக்கத்தை பாரும் மேல் வீடு காணலாம் வாழை பெண்ணே. மேல் வீடு கண்டவன் பரணியடி விண்ணில் விளக்கில் நின்றவள் வாணியடி. தாய் வீடு கண்டவன் ஞானியடி பரி தாண்டி கொண்டவன் பட்டாணியடி. அந்தியிலே கரம் புந்தியிலே மனம் புத்தியிலே நடு மத்தியிலே. நெற்றி சதாசிவம் என்று சொன்னேன் தன்னும் நிலைமை பாரடி வாழை பெண்ணே. அத்தியிலே கரம் பத்தியிலே மனம் புத்தியிலே நடு மத்தியிலே. நெற்றி சதாசிவம் என்று சொன்னேன் உந்தன் நிலைமை பாரடி வாழை பெண்ணே. அழுத்திலே சொல்லான் நெஞ்செழுத்தில் நானும் வழுத்தினேன் ஞானம் பழத்திலே. கழுத்திலே மகேஸ்வரனும் உண்டு அது கண்டு பாரடியே வாழ பெண்ணே. இது குண்டலில ஒவ்வொரு சக்கரமா சொல்லிக்கிட்டே வருது. அழுத்திலே சொல்லஞ்செழுத்திலே நாமம் வழுத்தினேன் ஞானம் பழத்திலே. கழுத்திலே மகேஸ்வரனும் உண்டு கண்டு பாரடியே வாழை பெண்ணே. சித்தர்கள் அகப்பூஜை செய்யறது, ஒவ்வொரு ஸ்தானத்துல நின்று செய்யறது. அது சித்தர் பூஜைங்கிறது வெளியிலே கிடையாது, எல்லாம் உள்ளுக்குள்ளாரேந்து வரும். இந்த இது ஒவ்வொரு ஆதாரத்துமா பார்த்து 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 அந்த வாழையை நினைச்சு நினைச்சு வணங்குறது. அதை 90% சித்தர் போற்றியா பூஜையா புனக்கா தான். ஆனா இது இந்த நாதத்துல இந்த நாதம் எங்கிருந்து உற்பத்தி ஆகும்னா நம்மளுடைய மூலாதாரத்துல இருந்து வரும். ஒவ்வொரு பாடல் பாடலா பாடி பாடி அந்த அட்சரத்துல வர வர அந்தந்த இடத்துக்கு அது சேர்ந்து கடைசியா நெற்றிக்கு வருமா. நெற்றில இருந்து கீழே வரணும், கீழே இருந்து மேலே வருமா. அதுதான் இந்த பூஜை. நம்ம செய்யறது சூட்சம பூஜைன்னு சொல்லுவாங்க. அது வாழையை தொடாம சித்தர்களை தொட முடியாது. தாயை தொட்டாதான் பிள்ளைங்களை தொட முடியும். வாழை அனுகிரகம் பண்ணாக்க இந்த பிறவில சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை இல்லாம செய்யற எந்த பூஜையும் வாழையை பத்தி தெரியாதவங்க சித்தர்களை தொடவே முடியாது. ஏன்னா தாய் அறிந்தாதான் மகன் அறிய முடியும். தாயை நமக்கு நல்ல விதமா அனுகிரகம் பண்ணா மகன் தானா வந்துடுவாங்க. அதனால இந்த வாழைங்கிற ஒரு விஷயம், வாழை சார்ந்த பூஜையை செய்யாம இருந்தா அந்த சக்தி சொரூபமா அவங்க வெறும் சித்தர்கள் மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எது மெயின் சக்தி இருக்குது இல்ல தாய், அவங்க சித்தர்களா வடிவமைச்சு கொடுத்தது யாரு? வாழை தானே. அதனால வாழையை நம்ம நினைச்சு வணங்கணும்னாக்கா எல்லா சித்தர்களும் அந்த இடத்துக்கு ஓடியாருவாங்க. தாய் இன்னும் ஓடியாரும். தாய் பாடுனாக்கா பிள்ளைங்க எல்லாம் ஓடியாருமே. அந்த இதுதான், அதுக்காக தான் அதை பாடுறேன். அஞ்செழுத்திலே சொல்லஞ்செழுத்திலே நானும் படுத்தினே நண்பானம் படுத்திலே. அஞ்சிலே பிஞ்சிலே வஞ்சியரே நீதம் கொஞ்சி விளையாடும் வஞ்சியிலே. நெஞ்சிலே ருத்திரன் சூடிருப்பான் நெருணும். கண்ணை மூடியணும், கண்ணை மூடிங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளார அந்த ஒரு இடமா சொல்லிக்கிட்டே வரும். அஞ்சு எழுத்திலே சொல்லஞ்செழுத்திலே நாளும் படுத்தினே ஞானம் பழத்திலே. கழுத்திலே மையசவரணம் உண்டு அதை கண்டு பாரடியே வாழை பெண்ணே. அஞ்சிலே பிஞ்சிலே வஞ்சியரே நீதம் கொஞ்சி விளையாடும் வஞ்சியரே. நெஞ்சிலே ருத்திரன் சூடிருப்பான் நெரு நாளமடி வாழை பெண்ணே. தொந்தியிலே நடு பந்தியிலே திட சிந்தையிலே முந்தியுந்தனுடன் உந்தியிலே விஷ்ணு தான் இருப்பான் இதை உண்மையாய் பாரடி வாழை பெண்ணே. தொந்தியிலே நடு பந்தியிலே திட சிந்தையிலே முந்தி உன்னுடன்
உந்தியிலே விஷ்ணு தான் இருப்பார் இதை உண்மையாய் பாரடி வாழை பெண்ணே. ஆழத்திலே இந்த ஞானத்திலே எவரும் காலத்திலே அணுகூடத்திலே, ஆழத்திலே இந்த ஞானத்திலே எவரும் காலத்திலே அணுகூடத்திலே, மூடத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசி முடுக்குகின்றான் பிண்டம் பிடிக்கின்றான். மூலத்திலே பிரம்மனும் தான் இருந்து வாசி முடிக்கிறான் பிண்டம் பிடிக்கிறான். தேருண்டு அஞ்சூறு ஆணி உண்டு அதில் தேவரும் உண்டு சங்கீதம் உண்டு. ஆண்டு பாரடி வாழை தெய்வம் அதில் அடக்கம் தானடி வாழை பெண்ணே. தேருண்டு அஞ்சூறு ஆணி உண்டு அதில் தேவரும் உண்டு சங்கீதம் உண்டு. ஆறுண்டு பாரடி வாழை தெய்வம் அதில் அடக்கம் தானடி வாழை பெண்ணே. 9 வாசல் கோட்டையுண்டு அதில் உள்ளே நிலக்காரர் 5 பேராம். அன்புனே பரிகாரர்கள் 6 பேர் அடக்கந்தானடி வாழை பெண்ணே. 9 வாசல் கோட்டையுண்டு அதில் உள்ளே நிலக்காரர் 5 பேராம். அன்புடன் பரிகாரர்கள் 6 பேர் அடக்கம்தானடி வாழை பெண்ணே. இந்த விதத்திலே தேகத்திலே தெய்வம் இருக்கையில் புத்தி இருக்கையில், இந்த விதத்திலே தேகத்திலே தெய்வம் இருக்கையில் புத்தி கரிக்கையில், சந்தோஷ வாழையை பாராமல் மனிதர் சாகிறதேதடி வாழை பெண்ணே. இந்த விதத்திலே தேகத்திலே தெய்வம் இருக்கையில் புத்தி கரிக்கையில், சந்தோஷ வாழையை பாராமல் மனிதர் சாகிறதேதடி வாழை பெண்ணே. நகார திஷ்டிப்புக்கு ஆனதினால் இது வகார நயமாச்சி உகார முச்சி சிரசாச்சி இதை உற்று பாரடி வாழை பெண்ணே. வகாரமானது ஓசையாச்சி அந்த மகாரமானது கர்ப்பமாச்சி, சிகாரமானது மாய்கையாச்சி இதை தெளிந்து பாரடி வாழை பெண்ணே. ஓமென்ற மற்றரம் தாமுண்டாதற்கு ஊமை எழுத்தும் இருக்குதடி, நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டால் வினையாடி பாரடி ஞாழை பெண்ணே. கட்டாத காளையை கட்ட வேணும் ஆசை வெட்டாத வேணும் வியாசி வெட்ட வேணும். கட்டாத காளையை கட்ட வேணும் ஆசை வெட்ட வேணும் வாசி எட்ட வேணும். வெட்டாத கொம்பை வளைக்க வேணும் காயம் என்னும் இருக்குமோ வாழை பெண்ணே. இருந்த மார்க்கமாய் தான் இருந்து வாசி ஏற்காமலே தான் அடக்க வேணும். இருந்து ஓடி அலைந்து வந்து மிக மிறந்து போச்சிதே வாழை பெண்ணே. பூத்த மாடாராலே பிஞ்சும் உண்டு, பூத்த மாடாராலே பிஞ்சும் உண்டு அதில் பூவில்லா பிஞ்சி மணுகம் உண்டு. மூத்த மகனாலே வாழ்வும் உண்டு மற்ற 3 பேராலே அறிவும் உண்டு. கற்புள்ள மாதர்கள் குளம்பாழ்க நிறை கற்பை அழித்தவரை வாழ்க. சிற்பரை போற்றி கும்மிகடி குரு தற்பரனை போற்றி கும்மியடி. 5 2 அழிந்ததில்லை அஞ்சினால் ஒழிந்ததில்லை. பிஞ்சிலே பூவை துஞ்சுவது அது பேணி போடலாம் வாழை பெண்ணே. கையில்லா குட்டையன் கட்டி கிட்டான் இரு காலில்லா நெட்டையன் முட்டி கிட்டான். ஈயில்லாதே நடுத்துண்டு விட்டான் அது இருக்குதில்லையே வாழை பெண்ணே. மேலூரு கோட்டையில் காதரவாய் நன்று விலங்கு கண்ணன் ஒரு பாதையிலே, காலொரு வம்பாடம் விட்டதினால் அதுக்கு நடுக்கிடையடி வாழை பெண்ணே. தொண்டையுள் முக்கோண கோட்டையிலே அதில் தொந்தி கொடி மரம் நாட்டையிலே, சண்டை செய்து வந்து ஓடி போனான் கோட்டை வெந்து தராட்சி வாழை பெண்ணே. ஆசை தலைக்கு அகப்பட்டதும் வீடு அப்பவே வந்து அழித்திட்டதும், பாசவாளை வந்து மூடியதும் வாழை பாதத்தை போற்றடி வாழை பெண்ணே. ஆசை தலைக்கு அகப்பட்டதும் வீடு அப்பவே வந்து அழிந்திட்டதும், பாசை வாழை வந்து மூடியதும் வாழை பாதத்தை போற்றடி வாழை பெண்ணே. அன்னம் இருக்குது மண்டபத்தில் விளையாடி திரிந்து அன்பொழியும், இன்னம் இருக்குது 5 கிளி அதை எட்டி பிடிக்குது 3 கிளி. தொப்பிலே மாங்குயில் கூப்பிடுதே போது மாப்பிளை வந்து சாப்பிடவும், ஏக்குது இப்படி மற்றாத வந்து இருந்து முழிக்குது பாருங்கடி. மீனும் இருக்குது தூரணியில் இதை மீது தீரிங்காலா சாமன், தேனும் இருக்குது பிறையிலே உன்ன திகட்டுதில்லையே வாழை பெண்ணே. காகம் இருக்குது கொம்பிலே தான் காவல் இருக்குது தெம்பினிலே, பார்க்க வெகு தூரம் இல்லை இது ஞானம் பார்த்தால் தெரியுமே வாழை பெண்ணே. கும்பி குளத்திலே அம்பலமாம் அந்த குளக்கருவிலே சேருமெத்த, தெம்பிடை காட்டு பாதைகளா வந்து சேர்ந்தாரு பார்வாய் வாழை பெண்ணே. பாண்டுமே பாண்டினற்றுக்குள்ளே 2 கண்டை இருக்கு பகத்துதடி, கண்டிருந்தும் அந்த காக்காயும் அஞ்சும் கழுகு கொண்டது பாருங்கடி. ஆற்றிலே 5 முதலையடியரும் புற்றிலே 2 கரடியடி,
குற்றனும் உண்டு கூறன நடி பாசம் கொடுக்கின்றான் வாழை பெண்ணே.